வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஒரு கிடாயின் கருணை மனு படம் மூலமா தமிழ் ஆடியன்ஸை கவர்ந்த இயக்குனர் சுரேஷ் சங்கையாவோட கடைசி படமான கிணத்த காணோம் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்துல யோகி பாபு தான் லீடா நடிச்சிருக்கிறாரு. கிணத்த காணோம் அப்படின்னு டைட்டில் இருந்தாலும் படத்துல பெரிய ஆச்சரியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு வறட்சியான கிராமம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துல கோவில் பூசாரியா யோகி பாபு இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற தண்ணீர் பஞ்சத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து யோகி பாபு வீட்டு முன்னாடி ஒரு கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிணறு தோண்டும் போது ஊர் மக்களுக்கு டைனோசர் எலும்புக்கூடு ஒண்ணு கிடைக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஊருக்கு தொல்லியல் துறை ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்க அந்த ஊரையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வராங்க. ஒரு டைனோசர் எலும்பு கூடால அந்த கிராம மக்களோட வாழ்வாதாரம் எப்படி புரட்டி போடப்பட்டுச்சு, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே நடந்த போராட்டம் என்ன அப்படிங்கிறத காமெடி கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, ஒரு வறட்சியான கிராமத்துல டைனோசர் எலும்புக்கூடு கிடைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத புதுவிதமா டைரக்டர் சொன்ன விதம் நல்லாவே இருக்குது. நிவாஸ் கே பிரசன்னாவோட இசை அந்த கிராமத்து சூழலுக்கு நல்லாவே பலம் சேர்க்குது. படத்துல யோகி பாபு யதார்த்தமான ஒரு நடிப்பை சூப்பராகவே கொடுத்திருக்கிறாரு. படத்துல லீடா நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல யோகி பாபு மற்றும் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேசுற நையாண்டித்தனமான வசனங்கள் சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட முதல் பாதி ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை பல இடங்கள்ல ஸ்லோனஸை ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம். படத்துல இவங்க சொல்ல வந்த ஐடியா பெருசு. ஆனா திரைக்கதையில காதல், எமோஷன், அரசியல் அப்படின்னு எல்லாமே கலந்து வந்தனால திரைக்கதை சில இடங்கள்ல செதறி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு இன்னுமே இவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். படத்துல வர காமெடி காட்சிகள் 50-50 தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. அது மட்டும் இல்லாம டைனோசர் எலும்ப ஆராய்ச்சி பண்ற காட்சிகள் சில இடங்கள்ல லாஜிக் இல்லாத ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.